நம்ம வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேசி வித்தோட பொருள் வாங்க வீட்டுக்கு போகலாம். நீங்கள் சித்தி குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, மாமியார் குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் மருமகள் குழம்பு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த வீடியோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி மாமியாரும் சொல்லிட்டு மட்டும் புரியாத ஒன்றும் இல்லாமல் என் டஞ்சனில் அடிச்சு வச்சுக்கிறான்னு. ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட தப்பிக்கணும்ல சாமி. சை, இப்படி ஒரு மருமகள் யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். டேப், இந்த டேப் இந்த டோர் எஸ்கேப் உதவாது கைஸ். இந்த டேப் வந்து கார் எஸ்கேப் தான் உதவும். அப்படியே என்னடி பண்ணுற, தோசை கேட்டது ஒரு தப்பாங்க. இல்லை எல்லா வீட்லையும் தோசை இப்படின்னு கேட்பாங்களே, அதே மாதிரி ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொடி தோசை கேட்டேன், அது தப்பா? ஒரு 15 பொடி தோசை கேட்டிருப்பேன், அதுக்கு இப்போ டவாவோட பின்னாடியே துரட்டு வர கைஸ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவளை பற்றி பொருளே பேசுவேன், அவ்வளோதான் பண்ணுவேன். நானும் அது கொடுமைலாம் படுத்தலப்பா சாமி. இவ பண்ணுறது விடையா? ஏமா மருமகளே வந்துடாதம்மா, நான் என் சுகர் மாற்றி தான் மாற்றி எடுத்துக்கிறேன். நான் ஒன்றும் தப்பிச்சுலாம் போக மாட்டேன், வந்து டெய்லி அடி வாங்கிட்டு தான் இருப்பேன். சந்தோஷமா இரு. சீக்கிரம் இந்த வீட்டை தப்பிச்சு போண்டா சாமி. கடைசி காலத்தில் இங்கேயே முடிச்சுவ போல இருக்கே மருமகளை. ஆனால் என் மருமகளுக்கு என்ன ரொம்ப பாசம், அதனால தான் அட்லீஸ்ட் தப்பிக்கிறதுக்கு ஒழிச்சிக்கிறேன். ஏன்னா அதுவும் நீங்கள் விளையாடும் போது கிறிஸ்மஸ் வருஷன் போட்டுறாதீங்க. ஏன்னா இது நீங்கள் டோர் மூடும் போது அந்த ஜிங்கிள் பெல்ஸ் இருக்குல்ல, அது டிங் டிங் டிங்குன்னு அது கூப்பிடும். அதனால் நீங்கள் எப்பயும் கதை சாத்தும் போது உள்ளே போய் ஒழிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பாருங்க, சத்தம் கேட்ட உடனே வந்துட்டா பாருங்க, எவ்வளோ மூஞ்சியை வெறப்பாக வச்சுக்கிறான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சியே போகலாம் நம்ம. இனிமேல் நீங்களும் மூடாதீங்க. போயிட்டாலா இல்லையா? சரி போவோம், நம்ம மருமக தானே, நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். ஏதோ ஓட்ட இருக்கு. ஐமையா, ஓ ஐயோ என்ன அடைஞ்சுக்கிருக்கு என்ன ஐபி கிளாஸ் போகிறது வேலை. ஐயோ சத்தம் வேறு போட்டேனே, இப்போ வருவாளே. இதே நான் குரோபாரு எதுக்கு? ஏண்டா வயசான காலத்தில் இப்படிதான் பண்ண வைக்காதீங்கடா, முடியலடா. ஃபஸ்ட்டு எடுப்போத இல்லடா. ஐயோ எடுக்க முடியல. ஓ இது வச்சுட்டு தான் இருக்கணும் போல இருக்கு. ஐயோ இப்போ சத்தத்தை கேட்டு வந்திருப்பாளே. எங்க திக்கு திக்குன்னு இருக்குங்க. சுகர் பேஷண்ட் வேறங்க, கொஞ்சம் கருணை காட்ட நல்லா இருக்கும். ஆனால் அப்படிதான் நம்ம மேடமுக்கு என்னன்னு தெரிய. ஏம்மா மருமகளே ஒரு காஃபி போட்டுதாம்மா, தோசை தான் திட்டுறேன்னு. காஃபி குருமா கொடுக்க மாட்டேன். இந்த குரோபார் வந்து அந்த கதவு உடைக்கிறதுக்குங்க கண்டுபிடிச்சிட்டேன். போகலாமா? காப்பாத்துங்கடா. ஃபஸ்ட்டு இதை போய் உடச்சிடலாம். ஐயோ ஐயோ, மாமியான்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது அக்கறை காட்டுறையா? திரும்ப இந்த தஞ்சனா ஃபஸ்ட்டு போய் இந்த கதவை உடச்சிடலாங்க. கதவை உடைக்குன்னு சொல்ல பாருங்க, அந்த கட்டையை உடச்சிடலாங்க. என்ன ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது. ஒரு நாய் நாட்டு முடிச்சு ஸ்மெல் வருதுங்க. சரி இவ்வளோ இல்லைண்ணா, நான் கூட பாத்ரூம்லேருந்து வருதுன்னு நினச்சேன். சரி அந்த பக்கம் நின்றுட்டுக்கிட்டோம், மேலே போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து வந்துடலாம். என்னடா ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது? எதுக்கு ஸ்கூட்டர் வச்சுக்கிறாங்க? அவங்க தான் குழந்தையே இல்லையே. ஸ்கூட்டர் தானே வயசுக்கு இங்கே ஸ்கூட்டர் வச்சுக்கிறாங்க. 7 வயசு ஆச்சு இன்னும் ஸ்கூட்டர் வச்சு விளையாட்டுக்கிறேன் பாருங்க. என்னடா இது இவ்வளோடா இருக்கு? நான் என்னன்னு சொல்லி தேடுவேன். அப்பா டோர் கீங்க
வந்துடலாம். உயிர் முக்கியண்டா பிகிலே. ஆக்சுவலி எனக்கு எல்லாமே கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே செயின் கட்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்பா செயின் கட்டு கிடச்சிச்சு, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் என்ன, எஸ்கேப் தான். ஃபஸ்ட் இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறா, வந்துடுவாடா, கட் பண்ணுங்கடா, கட் பண்ணுறா. அப்பா ஐயோ வந்தா, வர பின்னாடியே வரா. ஓடு 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 ஓடு, என்ன கொஞ்சம் சீக்கிரம் போடா. சரி நான் தான் எடுக்கிறேன். சுற்றி வர வேண்டியதாக இருக்குங்க. எங்க நான் பொங்கல் சேர்ந்தது என்ன பண்ணனே தெரியலங்க. எங்கே போனாலும் பின்னாடியே வரா. சே, அவ்வளோதாங்க. டோக்கி எடுத்தோம். எங்கள் எஸ்கேப் ஆயிருக்கலாங்க. டோர்க்கு எடுக்கும் போது தான் கரெக்டாக வந்து அடிச்சிட்டேன். அதுவும் இதுதான் லாஸ்ட்டு டேங்க. டோர்க்கு எடுக்கிறோம், எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கோம். ஏட்ரா சீக்கிரட்ரா. ஐயோ திரும்பி அந்த 40 ஸ்மெல் வருது. திரும்பி வராளோ? ஆமாம், குளிக்க சொன்னால் குளிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ? நானும் ஓடிட வேண்டியது பேசாமல். நான் எந்த திரும்பி குதிச்சு கீழே வந்து டோக்கி போர்டு வச்சுட்டு போயிடலாங்க. கூட இதே அக்க போடு வரல, அப்பா வரல. போட சீக்கிரம். அவ்வளோதாங்க, எஸ்கேப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் until then, bye.